പറഞ്ഞല്ലോ. ഓക്കെ ഓക്കെ. ഹലോ, ആദ്യം സ്പെഷ്യൽ ഏറ്റവും പുതിയ വീട്ടിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിപ്പോൾ ഉള്ളതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാല് നമ്മള് കോയമ്പത്തൂരാണുള്ളത്. അപ്പൊ ഇന്നലെ നമ്മുടെ വീഡിയോ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മള് മുതോൾ ഹൗണ്ടിനെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാൻ വേണ്ടി വന്നേക്കാണ്. അപ്പൊ ഇവിടെ എന്ന് പറഞ്ഞാൽ നല്ല മുതോളിന്റെ അടിപൊളി കളക്ഷൻസ് ഉണ്ട്. അപ്പൊ ഇതിന്റെ ഒരു ഫീമെയിൽ ആണ്. നമുക്ക് ഇതിന്റെ ഓണറേയും ബാക്കി കാര്യങ്ങളും ഡീറ്റെയിൽസും എല്ലാം പരിചയപ്പെടാം. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞ മുതോൾ ഹൗണ്ടും പിന്നെ മുതോൾ ഹൗണ്ടിന്റെ ഓണറും. ഇത് മാത്രമല്ല, വേറെ മുതോൾസ് ഇവിടെ ഉണ്ട്. ஃபர்ஸ்ட் நமக்கு ஓனர் வந்து பரிச்சயப்படாம். ஹாய் ப்ரோ, என் பேர் ஆண்டனி பிரவீன். நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ரோ. ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டாக்டர் வந்து முதல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தா, அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு பேர் வாங்கினோம் கெனான் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து. நம்ம கர்நாடகாவில். ஆமா, கரெக்ட். அங்கிருந்தா வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆக அதனுடைய வே ஆஃப் அப்ரோச், வீட்டில் அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து எல்லாத்தோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. பட் ஆக்சுவலி எங்களுடைய பர்பஸ் வந்து என்னன்னா, மெயினாக வந்து நாங்கள் இங்கே ஃபார்மிங் வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த ரேபிட்ஸ் வைல்ட் பிக்ஸ் எல்லாம் நைட் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. 4 ഏക്കർ இங்கே இருக்குல்ல? 4 ഏക്കർ 4 ഏക്കർ ഉണ്ട് കേട്ടോ. ഇവിടെ ഫുള്ള് കരിയേപ്പൻ തോട്ടമാണ്, അതായത് കറിവേപ്പിലയുടെ തോട്ടമാണ്. ഇവിടെ ആന പോലുള്ള കടുവങ്ങളെല്ലാം വരും. അപ്പൊ அதுக்கு கார்டாயிட்டாണ് ஒரு செக்யூருக்காக. ஏன்னா நைட் டைம்ல ஏதாவது ஒரு வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வாங்கினோம். பட் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டாக்டரோட மூவ் பண்றதை பார்த்துட்டு அப்புறம் இது ஷோ லைனேஜா வந்துருச்சு. எங்களுக்கு வாங்கிட்டு வந்த பப்பீஸ் ரெண்டுமே ஆதி எடுத்தது ஷோ லைனேஜ் ஆகி. அதனால வந்து நம்ம இமீடியட்டா வந்து நம்ம அதை ட்ரெயின் அப் பண்ணோம். அதுக்கு வந்து பாலமுருகன் சொல்லி ஒரு ட்ரெயினர் இருக்காரு, പോത്തനൂർ இருந்து வர்றாரு. അവരെ വെച്ച് നാങ്ക ട്രെയിൻ അപ്പ്. ബാലമുരുകൻ ആരെന്ന് പറഞ്ഞാൽ നമ്മള് നമ്മുടെ ട്രിവാൻഡ്രം ഷോയില് ഒരു രാജപാളയത്തിനെ വെച്ചിട്ട് നമ്മള് ചെറിയ ഷോർട്ട് പുള്ളി വീഡിയോ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. അദ്ദേഹമാണ് ബാലമുരുകൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല്. അപ്പൊ അതിന് മുന്നേ നമ്മുടെ അടുത്തുനിന്ന് ടൈഗറിന്റെ പപ്പി അല്ലേ? ടൈഗറിന്റെ പപ്പി എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു നമ്മുടെ മുതോളിന്റെ. ஓகே சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை வச்சு ட்ரெயின் அப் பண்ணி நம்ம ஊட்டி ஷோல ஃபர்ஸ்ட் ரிங்க் அப்பதான் நாங்க ஷோ கொண்டு போறோம் 2021ல. அந்த டைம்ல வந்து ஃபுல்லாவே பிஓபி சிசி எல்லாமே வந்து நம்ம சாண்டி வின் பண்ணா. அதுல ஒரு ஷோல இருந்து ஃபர்ஸ்ட் ஷோவே அதுல இருந்து ஒரு எந்தூசியாசம் ஆயிருச்சு எங்களுக்கு. எத்தனை வயசு இருக்கு அந்த டைம்ல? அப்ப வந்து அவனுக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் இருக்கும். സാൻഡി എന്ന് പറഞ്ഞ മെയിൽ ആണ് കേട്ടോ, ഹ്യൂജ് മെയിൽ ആണ്. കാണിക്കാം നമുക്ക്. ஓகே, அப்போ வந்து இவளோட பேர் என்ன? இவ பேர் வந்து சைனி. இவ வந்து இப்போ 1 இயர் 3 months ஆகுது. ஆல்ரெடி சாம்பியன் தான். இவளு சாம்பியன் ஆயிட்டா. நம்ம கிட்ட இருக்குன எல்லா டாகும் சாம்பியன் தான் இருக்கு. நம்மட்ட மொத்தம் 4 முதல் இருக்கு. ஒரு மேல், மீதி 3 ஃபீமேல். 4மே வந்து சாம்பியன். இந்தியன் சாம்பியனா இருக்கு 4மே. ஓகே ஓகே. இவளு வந்து டைட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஏது ஷோல? இது லாஸ்ட் ஷோ பாலக்காடு ஷோல டைட்டில் வின் பண்ணுச்சு. ஒரு 2 months முன்னாடி. 2 months முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஊட்டி ஷோல வந்து ஒரே ஷோல 3 சிசி வாங்கினா. 3 சிசி ஒரு ஷோல, ஒரே ஷோல 3 ரிங்ல வாங்கினா. சூப்பர். നിങ്ങൾ കളർ കണ്ടോ? ഇത് வந்து லைட் பிரிண்டில் தானே? சில்வர் பிரிண்டல். ஓகே ஓகே. ஏன்னா ஒயிட் உங்களுக்கு இருக்கறங்காட்டி இது சில்வர் மிக்ஸ்ட் ஆனங்காட்டி சில்வர் பிரிண்டல்பாங்க. ஓகே. இதுக்கு என்ன ஏஜ் இருக்கு? ஓகே, 1 இயர் 3 months. 1 இயர் 3 months. நவம்பர் 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ 3 months ஆச்சு. ப்ரீட் பண்ணதுக்கு பிளான் இருக்கா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரீட் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே. நம்ம கிட்ட இப்ப லிட்டர் இருக்கு இல்லையா? லிட்டர் அது சாம்பியன் இன்டு சாம்பியன். சாம்பியன் டு சாம்பியன். நம்ம காமிக்கலாம். காணிക്കാം കേട്ടോ. அப்போ இவளோட மத்த டீடைல்ஸ் ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்லுவே? இவ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரோ. இவ வந்து ரொம்ப செக்யூர். அதே மாதிரி வெளியில இருந்து எந்த ஒரு பர்சன்ஸ் வந்தாலும், யார் வந்தாலும் ஒரு சின்ன டாக், ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலுமே எல்லா முதலுக்குமே வந்து ரொம்ப அலர்ட் ஆயிருங்க. ஈவன் ஒரு லிசர்ட் நீங்க போனா கூட அதுவும் அலர்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து இது வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்லி டாக். அட் த சேம் டைம் வெளியில இருந்து யாராவது வராங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆயிரும். ഓക്കെ. ഫസ്റ്റ് ഞാൻ വന്നപ്പോ എന്റെ നേരെ നല്ലതായിട്ട് ചാർജ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പോ அந்த மெயில் பைட் பண்ணும் இல்ல? மெயில் அந்த ஃபீமேலும் பைட் பண்ணும். ஓகே ஓகே. அப்போ இவளும் அந்த ஷோ ஸ்டாண்டர்டுக்காக വാങ്ങിട്ടത് അല്ലേ? ഓക്കെ. இதுக்கப்புறம் ഫോറസ്റ്റ് தானே? നിങ്ങൾ ബാക്ക്ഗ്രൗണ്ട് കാണുന്നുണ്ടല്ലോ ഒരു മലയൊക്കെ ഉണ്ട്. അത് என்ன ഫോറസ്റ്റ്? കുറുന്തമല ഫോറസ്റ്റ്. അതിനപ്പുറം ഊട്ടി അല്ലേ? அதுக்கப்புறம் ஊட்டி. അപ്പൊ അവിടുന്ന് പന്നി അതുപോലുള്ള റാബിറ്റ് അതുപോലുള്ള സംഭവങ്ങളൊക്കെ വരും. ഈ തോട്ടമൊക്കെ നശിപ്പിക്കാൻ വരും. അപ്പൊ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് പുള്ളിക്കാരനെ ഈ ഡോഗിനെ വാങ്ങിച്ചത്. ഡോഗിനെ വാങ്ങിച്ച ഫസ്റ്റ് ടൈം വാങ്ങിച്ചപ്പം അത് വർക്കിംഗ് ലൈൻ ആണെന്ന് തോന്നിട്ടാണ് വാങ്ങിച്ചത്. 2019 വാങ്ങിയത്. നല്ല ഹൈറ്റ്. ഷോയ്ക്ക് ഇറക്കി വിൻ ചെയ്തു. டைட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே இல்ல? ஆமா. அதுதான் ஷோல டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஆனா இப்ப கூட ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். சிசி சாம்பியன் கிளாसेसல റൺ பண்ணிட்டு இருக்கோம். നൈസ്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഷോയിലൊക്കെ വരുമ്പോ കാണാം ആ ഡോഗിനെ. സാൻഡി എന്നാണ് അവന്റെ പേര്. നമ്മള് മിക്കതും എനിക്ക് തോന്നുന്നു ലാസ്റ്റ് പാലക്കാട് ഷോ, തൃശ്ശൂർ ഷോയിൽ വന്നിട്ടുണ്ട്, പാലക്കാട് ഷോയിൽ വന്നിട്ടുണ്ട്. அப்ப கேரளத்துல மிக்க ஷோயிலும் பார்ட்டிசிபேட் பண்ணும். சவுத்துல எல்லா ஷோயிலுமே ஷவுட் ஊட்டி, மதுரை, சேலம் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ இவளோட வேற ஏதாவது காரியம் சொல்லணும்னா
ஃபுட்டொക്കെ எப்படி இவங்களோட? ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 3 டைம்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. ஒன்று மார்னிங் வந்து நம்ம பெடிகிரி எல்லாத்துக்குமே வந்து அடல்ட் டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 3 டைம்ஸ். ஒரு டைம் வந்து பெடிகிரி ஆர் ராயல் கனன். செகண்ட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் ஆர் பீஃப் அந்த மாதிரி கொடுத்துட்றோம். മറുപടി എഗൈൻ வந்து നൈറ്റ് வந்து റൈസ് വിത്ത് ബീഫ് ആർ ചിക്കൻ. അപ്പൊ ഇതാണ് നമ്മൾ രണ്ടാമത് കാണിക്കാൻ പോകുന്ന ഇവിടുത്തെ മെയിൽ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ആൾ അത്യാവശ്യം നല്ല ഹ്യൂജ് ആണ്. ഞാൻ കണ്ടതിൽ വെച്ച് നമ്മുടെ ഇരിക്കുന്ന മുതുകളെക്കാളൊക്കെ അത്യാവശ്യം ഹ്യൂജ് ആണ്. നിങ്ങൾക്ക് എത്രത്തോളം ഫീൽ ചെയ്യുന്നതെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. ആള് ഇച്ചിരി ടെമ്പർ ഉള്ള ഡോഗാണ് കേട്ടോ. എന്നെ ഇപ്പൊ ബൈറ്റ് ചെയ്യാനായിട്ടൊക്കെ നോക്കിയായിരുന്നു. ഞാൻ എന്റെ ബാക്കിൽ പിടിച്ച സമയത്ത് എന്നെ ബൈറ്റ് ചെയ്യാൻ നോക്കിയായിരുന്നു. ബട്ട് ഷോ സെഗ്മെന്റിലെ ആള് അടിപൊളിയാണ്. ആള് നല്ലതായിട്ട് പെർഫോം ചെയ്യുന്ന ഒരു ഡോഗാണ്. ഓൾറെഡി ആള് ചാമ്പ്യൻ ആണ്. ഇപ്പൊ ആളുടെ കുട്ടിയാണ് ഇവിടെ ഉള്ളത്. അപ്പോ ഇത് നമ്മുടെ ആന്റണി ബ്രോയുടെ വൈഫാണ് എന്റെ കൂടെ ഇരിക്കുന്നത് കേട്ടെ. அப்போ அக்கா நீங்க செல்போன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என் பேர் ஜெனிஃபர். நான் வந்து இந்த டாகிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்ககிட்ட 4 முதல்ஸ் இருக்கு. திஸ் இஸ் சாண்டி, இஸ் a மேல் அண்ட் ஃபீமேல் 3 வச்சிருக்கோம். நான் வந்து எம்ஃபில் பண்ணியிருக்கேன். ஆனா நான் ஒர்க் போல. நான் இவங்களுக்காக நான் வந்து இருக்கேன் வீட்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்னு ஒரு டாக் எப்படி இருக்குங்க? முதல் டாக்ஸ் வந்து நல்ல எங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வந்து பாப்பாவில யாரும் டச் பண்ண முடியாது இந்த மாதிரி. மற்றபடி மற்றவங்க கிட்ட ரொம்ப ஃபெரோஷியஸ். யாருமே வீட்டுக்கு வர முடியாது. அண்ட் எதுவும் நாங்க வந்து இங்க கார்டன் அதாவது தோட்டத்துல இருக்கோம். ஸோ ஹண்டிங்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பெஸ்ட். குட்டீஸ் இந்த மாதிரி பாப்பா இவங்க மாதிரி இவங்கெல்லாம் நல்ல ஒரு சேஃப் கார்டன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. இவரோட பேரு சொல்லும் போது சாண்டி. இவனுக்கு எத்தனை வயசு இருக்கு? 4 years. 4 years இருக்கு இல்ல? ஓகே ஓகே. சாம்பியனா இல்ல ஆல்ரெடி? சாம்பியன். ஓகே. இப்ப விட ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கு இல்ல? ஆமா. சாம்பியன் லைன் ചാമ്പ്യൻ ക്ലാസ്സിലാണ് നമ്മൾ പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്യുന്നത്. അതുപോലെ തന്നെ ചാമ്പ്യൻ ക്ലാസ്സിൽ ഏത് ഷോയിൽ ഇറങ്ങിയാലും സാൻഡിക്കാണ് അവിടെ മുൻഗണന. കാരണം സാൻഡി നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്യുന്ന ഒരു ഡോഗാണ്. സാൻഡിയുടെ ഫോട്ടോസും ട്രോഫീസും ഒക്കെ ഉണ്ട്. ഞാൻ ഈ വീഡിയോയിലൂടെ തന്നെ ഞാൻ കാണിച്ചു പോകുന്നതാണ് കേട്ടോ. പിന്നെ നമ്മുടെ അടുത്ത് ഒരു കുഞ്ഞുണ്ട്, അതായത് പാപ്പ ഉങ്ങളുടെ പേര് சொல்லுங்க. மினிதா. ஓகே ஓகே. இது உன்னோட ஃப்ரெண்ட் தானே இந்த டாக்? டாக பிடிக்குமா? பிடிக்கும் இல்ல? ஓகே ஓகே. சாண்டியை பிடிக்குமா இல்ல சனாவை பிடிக்குமா? யார் உன்னோட ஃபேவரட்? സന താനാ ഫേവറേറ്റ്. സന എന്ന് പറഞ്ഞ ഫീമെയിൽ ആണ് കേട്ടോ. അപ്പൊ സനയാണ് കുഞ്ഞിന്റെ ഫേവറേറ്റ് എന്ന് പറയുന്നത്. ഓക്കെ. நீங்க எத்தனை கிளாஸ்ல படிக்கிறீங்க? ഫസ്റ്റ് സ്റ്റാൻഡേർഡിൽ പഠിக்கிறீங்க അല്ലേ? ഓ നല്ല ഇருக்கு. അപ്പൊ കുഞ്ഞിനോട് നിൽക്കുന്നതാണ്ടോ? അപ്പൊ കുഞ്ഞിനെ നന്നായിട്ട് പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നൊരു ഡോഗ് കൂടിയാണ്. ഇപ്പൊ ഞാനിപ്പം കുഞ്ഞിനെ ഇപ്പം എന്തെങ്കിലും തൊടാൻ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ അവന് കണ്ടിപ്പാ എന്നെ ബൈറ്റ് പണും. എന്നെ ഉറപ്പായിട്ട് കടിക്കും. ഓക്കെ. ஓ நம்ம ஊர்ல கேரளாவில நிறைய லேடிஸுக்கு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இந்த லார்ஜ் பிரீடை யாருக்கும் லேடிஸுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவரு மீதி விட என்னோட நிறைய பேர் சொல்லியாச்சு. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு? இந்த மாதிரி லார்ஜ் டாக்னை ஒரு லேடிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ப்ராப்ளமும் இல்ல. எங்க கிட்ட எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எப்பவுமே ഫ്രണ്ട്ലി നേച്ചറിൽ വരുവേൻ. ഓക്കെ ഓക്കെ. ഇവരുടെ ചെസ്റ്റിന്റെ ഭാഗമൊക്കെ ഉണ്ടോ? നല്ല രീതിയിൽ നല്ല എടുത്തറിയാനുണ്ട്. ഞാൻ അതാ പറഞ്ഞ നമ്മുടെ കയ്യിൽ ഞാനിപ്പോൾ കണ്ടപ്പോൾ ഞെട്ടിപ്പോയി. കാരണം ഇത്ര ഹൈറ്റിലുള്ള ഇവരുടെ ഹൈറ്റിൽ എത്ര ഇருக்கு? 32 ഇഞ്ച് ഇருக்கு അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. അത് വന്ന് ഒരു ഷോ സ്റ്റാൻഡേർഡിലെ 32 ഇഞ്ച് അല്ലേ? ஓகே ஓகே. இவனே மட்டும் நம்ம பாலமுருகன் அவரு தானே ஹேண்ட்லர்? நம்ம எல்லா டாகையும் அவரு தான் ஹேண்டில். எல்லா டாகையும். இப்ப நம்ம கரெக்ட் லொகேஷன் சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல காரமடை, புங்கம்பாளையம்ன்ற ஏரியால இருக்கும். ஓகே ஓகே. கொஞ்சம் ஃபாரஸ்ட்ரி ஏரியால பக்கத்துல தானே? ஓகே ஓகே. அப்போ இங்க எத்தனை பப்பீஸ் இருக்கு இவனோட? 4 puppies இருக்கு இப்போ. ஃபர்ஸ்ட் டைம் தானே ப்ரீட் பண்ணுது? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் லிட்டர்மென்ட். எல்லாமே கேசி சர்டிஃபைட் தான். எல்லா கேசி சர்டிஃபிகேட் தான். சாண்டியோட ஏதாவது ஒரு ஒரு பிரத்யேகത சொன்னானா அவரோட மட்டும் இருக்கிற நேச்சர் சொன்னானா எப்படி இருக்கு அவரு மற்ற டாக்ஸோட பாக்கும்போது? நல்ல பொசசிவா இருக்கும். பொசசிவ்னா வேற யாருமே நான் வந்து உள்ள போனா பக்கத்துல இருக்கும்போது வேற டாக்ஸ் நம்ம தொட முடியாது. அந்த ஸ்மெல் இருந்துச்சுனாலே ரொம்ப ஸ்மெல் பண்ணி பாப்பா. இங்கேயே மத்த 3 டாக்ஸுமே எங்க கூட விளையாடுனா அவனுக்கு கொஞ்சம் இதா இருப்பான். அவனுக்கு வந்து அவன் கூட மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே ஓகே. நான் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பான். பப்பியை விட அவர்கிட்ட ரொம்ப அக்ரெசிவா இருக்கு இல்ல? பப்பியை விட இல்ல? பப்பி கிட்ட அக்ரெசிவா இருக்கு இல்ல? ஓகே ஓகே ஓகே. இவர நைட் டைம் எப்படி இருக்கு? இங்க
திறந்து விடலாமா? நைட் டைம் ஃபுல்லா நல்ல ஓபன் பண்ணி விட்டோம்னா நம்ம டோரே க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்ல, வீட்டு டோரே. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த ஏரியா மொத்தம் ஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, ஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபென்சிங்க்கு வெளியில இவனுங்க போக மாட்டாங்க, பட் உள்ள வந்து யாருமே வர முடியாது. ഓക്കെ ഓക്കെ. നിങ്ങൾ കാണുന്നത് ഡോഗ് ഷോയിൽ ഒരുപാട് വിന്നിങ് അടിച്ചിട്ടുള്ള ഒരു ഡോഗാണ്. ഇവനെ ഏത് ക്ലാസ്സിലെ ഷോയ്ക്ക് ഇറങ്ങി തുടങ്ങിയത്? പപ്പി ക്ലാസ്സിലാണോ? பப்பி கிளாஸ் 1.5 இயர்ஸ்ல ஷூட். அப்ப வந்து கோவிட், நாங்க ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டோர் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப கோவிட் இருந்தனால ஷோஸ் எதுவுமே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ட்ரெயின் பண்ணி வச்சு அப்ப ஷோஸ் எதுவுமே இல்ல கோவிட்னால. அப்புறம் இவனுக்கு 1.5 இயர்ஸ் இருக்கும் போதுல இருந்து ஷோ போயிட்டு இருக்கு இல்ல? ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒயிட் தானா முதல்ல? அதான் மத்த கலர் ஏதாவது பிடிக்குமா? மத்தது பிரெண்டலும் பிடிக்கும். கலரை விட அவங்களோட நேச்சர் வந்து ஓகே ஓகே. இவர் வந்து ஹண்டிங் டாக் தான் இல்ல? ஓகே ஓகே. இங்க அதாவது வைல்ட் அனிமல்ஸ் வரும்போது நிறைய சத்தம் வரும் இல்ல? கண்டிப்பா. ஓகே ஓகே. வேற எந்த டாக்ஸுமே உள்ள வர முடியாது, எதுவுமே உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம். ஓ ஓகே. அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இந்த ஆடு தான் இல்ல? நல்ல இந்த மாதிரில ஒரு சடி போவா இல்ல? இதெல்லாம் ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆனா இது വரைக்கும் அந்த மாதிரி நாங்க மேலே ஜம்ப் பண்ணுவோம். മുതോൾ ഇപ്പൊ പറയുവാണെങ്കിൽ 2 ലൈനേജ് ആണ് ഉള്ളത്. ഒന്ന് വെങ്കണ്ണ, ഒന്ന് ബസവരാജ്. അതിൽ ബസവരാജ് ലൈനുള്ള ഒരു ഡോഗാണ് നമ്മുടെ സാൻഡി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ. ഓക്കെ. അപ്പോ നമുക്ക് സാൻഡി ഇവിടെ നെക്സ്റ്റ് ഡോഗ് പാപ്പുമോ? അപ്പോ നമ്മൾ കാണിക്കാൻ പോകുന്ന മൂന്നാമത്തെ ഡോഗ്, അല്ലെ കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന മൂന്നാമത്തെ ഡോഗ് ഇതാണ്. അപ്പോ ഇതും ഒരു ഫീമെയിൽ ആണ്. ഓക്കെ. അപ്പൊ ഇതിനെ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത് നമ്മുടെ ആന്റിബ്രോയുടെ ഫാദർ ആണ്, അതായത് അദ്ദേഹത്തിന്റെ അപ്പയാണ്. அப்பா அப்பா முதல்ல உங்களை நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒன்று பரிச்சயப்படுத்திருக்கீங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களோட பேரு? ஜோசப். என் பேர் ஜோசப். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதை எங்கள் தோட்டத்தில் ஒரு இதாக வச்சிருக்கோம். சேலம் பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அது கூட ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இவளோட பேர் என்ன? பேரு வந்து ஸ்வீட்டி. ஸ்வீட்டி இல்ல? அப்போ நீங்க சொல்லியாச்சு இது பாதுகாப்புக்காக நீங்க வளர்க்கணும் சொல்லியாச்சு. எப்படி இருக்கு இவரோட கார்டிங் உங்களோட ஒரு மைண்ட்ல சொல்லும் போது? இது நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இது பிரீடு தான். ஆமா, பிரீடு. யாரும் பக்கத்துல வர முடியாது. கூட்டத்துல இருக்கும் போது ஆமா. அது மட்டும் இல்ல, இவரு வந்து சேலம் ஷோல பெஸ்ட் ஷோ வந்த ஒரு பெஸ்ட் ஷோ வந்த ஒரு பிச்சு தான், சாம்பியன் பிச்சு தான். ஆமா. ஓகே ஓகே. அப்போ വെയിറ്റ് വെച്ചോ അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. அந்த மாதிரி ഒരു ഫീമെയിൽ ആയത്. അപ്പൊ നിങ്ങൾക്ക് കാണാൻ മനസ്സിലായി നല്ല ഭംഗിയാണ്. പക്ഷെ മെയിലെ സംബന്ധിച്ച് ഫീമെയില് ഹൈറ്റ് കമ്മി അല്ലേ? ഇവള് അഗ്രസീവ് ആണ് ഒരു ഡോഗ് தான். அது மட்டும் இல்ல ஹியூமன்ஸோட ரொம்ப அக்ரெசிவான டாக் தான். ஆமா. ஓகே ஓகே. இவள எப்படி நம்ம சாண்டி கூட விட்டு வைக்கல? ஆமா, சாண்டி கூட ஓபனா விட்டு வச்சிருக்கல? ஓகே ஓகே. உங்களுக்கு முதோட தானே பிடிக்கும் இல்ல மத்த பிரீட் தான் பிடிக்கும் டாக்ல? இல்ல, முதல் தான் பிடிக்கும். ஆமா. அல்ல ஃபர்ஸ்ட்ல உங்ககிட்ட முதோட இருக்கு இல்லையா? ஆண்டனி ப்ரோ தானா இல்ல நீங்க தானா? யாராச்சும் முதோட இங்க கொண்டு வந்தது? இல்ல, இப்ப நானே தான் கொண்டு வந்தது. நீங்க கூட இருந்து പാത്തിട്ട് ഇருக்கு. ഓക്കെ ഓക്കെ. അപ്പം കണ്ടല്ലോ മോളുടെ കൂടെയാണ് നിൽക്കുന്നത്. നല്ല രീതിയിൽ മോളെ നല്ലതായിട്ട് സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് നല്ല രീതിയിൽ പ്രൊട്ടക്ട് ചെയ്തിട്ടാണ് നിൽക്കുന്നത്. പിന്നെ എന്നെ ഇടയ്ക്ക് നോക്കുന്നുണ്ട്, കാരണം അവളെ സംബന്ധിച്ച് ഞാൻ സ്ട്രേഞ്ചർ ആണ്. അപ്പൊ ഇവക്ക് എത്ര വയസ്സിരിക്കും? இதுக்கு இப்போ ஒரு 3 வயசு. 3 வயசு അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. 3 വയസ്സില് എന്താ കേജ് ഇருக்கு, അവിടെ ഒരു കേജ് ഉണ്ട്, അതില് ഓപ്പൺ ആയിട്ട് വിട്ടേക്കാണ് കേട്ടോ. അപ്പൊ നിങ്ങൾക്ക് ആ ഷോട്ടും കാര്യങ്ങളെല്ലാം ഞാൻ കാണിക്കാം. ஓகே. அப்போ இங்க இந்த ஒயிட் கலர் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது கலர்? நாம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபீமேல பாத்தோம், அது லைட் பிரிண்ட்ல தான். இந்த ஒரு பிரிண்ட் கலர் ஆமா, black printல ஒன்னு இருக்கு. black printல ஒன்னு இருக்கு இல்ல? அப்ப നമുക്ക് അതിനെ കാണാം. അപ്പൊ നമ്മൾ കാണിക്കാൻ പോകുന്ന ലാസ്റ്റ് ഫീമേൽ ആണ്, അതായത് നമ്മൾ ഇനി കാണിക്കാൻ പോകുന്ന പപ്പികളുടെ മദർ അല്ലേ? ഓക്കെ. അപ്പോ ഇവളുടെ പേര് என்ன? இவ பேர் வந்து சனா ப்ரோ. சனா. ஓகே ஓகே. எத்தனை வயசு இருக்கு இவளுக்கு? இவளுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். அவளும் சாம்பியன் தான் இல்ல? இவளும் சாம்பியன். ட்ரிஷூர் ஷோல பெஸ்ட் இந்தியன் பிரீட் வாங்கியிருக்கா. இவளோட நேச்சர் பாருங்கன்னா எப்படி இருக்கு? இவ வந்து கொஞ்சம் ஷார்ப் இருக்கிற நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பா. ஒரு சின்ன மைல்டு சவுண்ட் கேட்டா கூட டக்குன்னு அலர்ட் ஆயிடுவா. நைட்ல ரொம்ப பார்க்கிங், ஐ மீன் ரொம்ப வாட்சிங்கா இருப்பா. அதே மாதிரி கிட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ ഇവിടെ ஹேண்ட்லரும் பாலமுருகன் தான். நம்ம எல்லா டாகோட ஹேண்ட்லரும் பாலமுருகன் தான் அல்ல? ஆமா, நம்மளுடைய எல்லா டாகினுடைய ஹேண்ட்லரும் பாலமுருகன் தான். இவளுக்கு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா,
ஹண்டிங் பண்ணியானோன்னு பாப்பா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. ஏதாவது ஒரு எனிமி அட்டாக் உள்ள நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துருச்சுன்னா இமிடியேட்டா அதை அட்டாக் பண்ணணும்னு தான் பாப்பா. அது வரைக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டான். மற்ற ரோக ஸ்வீட்டி சாண்டி எல்லாமே பார்க்கும்போது சாண்டி மேலுதான், ஸ்வீட்டியை பார்க்கும்போது ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. அது இருக்குது அந்த மாதிரி இல்ல, இது வந்து ஒரு ஒரு ஜீனுடைய பொறுத்து ப்ரோ. எல்லாத்துலயுமே வந்துட்டு அதனுடைய ஃபாதர் மதரை பொறுத்து தான் மாறுது. நம்மளே வந்துட்டு ஒரு சில ஃபீமேல் வந்து ஹைட் அதிகமா இருக்கும், ஒரு சில ஃபீமேல்ஸ் வந்து ஹைட் கம்மியா இருக்கும். பட் ஆனா மேல்ல வந்து வர பப்பீஸ் வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹைட் அதிகமா இருக்கும், ஃபீமேல் வந்து லைனேஜ் கம்மியா இருக்கும். அவளுக்கு இது நம்ம கிட்ட இருக்கிற வந்து 32 இன்ச்சஸ் மேலு, 26, 27, 25 ப்ரோ. இந்த 3 வெரைட்டில இருக்கு நம்ம கிட்ட ஃபீமேல்ஸ் இல்ல. ஓகே ஓகே. நீங்க நேத்து சொல்லி, அதாவது கொஞ்சம் முன்னாடி சொல்லியாச்சு, வர்க்கிங் லைனும் ஷோ லைன் இதுக்கு தமிழ்ல வித்தியாசம் இருக்கு. ஹைட்ல ஏதாவது பாடி ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு ப்ரோ. ஏன்னா சிங்கிள் போன் டபுள் போன் சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிக்குமே இதுல இருக்கு. சிங்கிள் போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னதான் சாப்பிட்டாலுமே வந்துட்டு டாக் வந்து கொஞ்சம் லீனா தான் தெரியும், போன்ஸ் வந்து தெரியும். டபுள் போன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் தெரியாது. ஃபுல் ஃபினிஷிங்கோட இருக்கும், நல்லா லைனேஜா இருக்கும், பாக்குறதுக்கு நல்ல குட் குவாலிட்டியா இருக்கும், நல்ல சைஸா இருக்கும், கம்பீரமா இருக்கும். இப்ப நம்ம எப்படி லேபுக்கும் இதுக்கும் சொல்றோம், சிப்பி பறைக்கும் அந்த மாதிரி. ஓகே, அதான் வித்தியாசம் இல்ல? ஆமா. ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, அந்த வர்க்கிங் லைன் சொல்லும் போது ஷோ லைனை விட ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணும் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஒர்க்கிங் லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா விடுறப்ப வந்து அதனுடைய நேச்சர் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு போத் ஷோக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வீட்டினுடைய பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஹோல்டு பண்ணி டைட் பண்ணி பார்கெயின் பண்ணி பண்றப்பதான் வந்துட்டு அது ப்ராப்ளம் நிறைய வருது. உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க நேற்று சொல்லியாச்சு என்னோட முதல கேஜை வச்சு வளர்க்க முடியாதுன்னு. அது என்ன, அதுக்கு ரீசன் என்ன? இல்ல, கேஜ்ல வச்சு நம்ம வளர்க்குறப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, கேஜுக்குள்ளேயே நம்ம அதை இப்ப நம்மளே வந்து ஒரு எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணியிருப்போம், ஒரு ஃப்ரீடம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு அதோட ஃப்ரீடம், அதோட நேச்சர் வந்து அது ஃப்ரீயா இருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஸோ அதனாலதான் ப்ரோ, ஏன்னா டாக் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் வளர்க்கும் போது இவரோட காலு கை எல்லாமே வளைஞ்சு போடுது, காலு கை பெண்ட் ஆகும். ரெண்டாவது அதனுடைய ஃப்ரீடம் இருக்காது, நேச்சர் வந்து மாறும், பிஹேவியர். ஒர்க் அவுட் எத்தனை மணிக்கூர் நம்மளுக்கு கொடுக்கணும் ஒர்க் அவுட்? இவளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க எதுவுமே வந்து நாங்க டைப் பண்றது இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கணும். இது வந்து நைட் ஃப்ரீயா தான் வச்சிருக்கு, டைப் பண்ணி வச்சதல்ல. அது நீங்க உள்ள வரீங்க, இது மட்டும் தான் உள்ள கேஜுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம். ரிமைனிங் நீங்க பாத்தீங்க எல்லாமே வந்துட்டு ஓபன்ல தான் இருக்கு. எல்லா டோகும் நல்ல அக்ரெசிவ் தான், ஒரு டோகும் இல்ல, எல்லா டோகும் ரொம்ப அக்ரெசிவ் தான். பப்பீஸ் கூட நம்ம எதுவுமே லாக் பண்ற டைப் பண்றது இல்ல, எல்லாமே ஃப்ரீயா தான் விட்டுறது. சாண்டியை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு ஜென்டில் ஜாயிண்ட் மாதிரி இருக்கு, ஆனா ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இல்ல. இவர் எல்லாமே ரொம்ப குறைச்சு சத்தம் உண்டாக்கி கொண்டு இருக்கு. ஆனா சாண்டி வந்துட்டு ரொம்ப அளவுக்கு கம்மியா அட்டாக் பண்ணும் இல்ல? அவன் எப்படின்னா ப்ரோ, அவன் வந்து சைலண்ட் கில்லர். அவனை வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி சொல்றேன்னா எங்களுக்கே தெரியாது. ஒரு சில டைம் வந்து அவன் அவ்வளவு சீக்கிரம் பார்க்கிங்கே பண்ண மாட்டான். கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு நான் சொல்றேன், அவன் பார்க்கிங் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸை விட. அப்ப அந்த அவனுடைய ஃபென்சிங், அவனுடைய டென்ட்டுக்கு மேல வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஒன் டே ஈவினிங் பாத்தீங்கன்னா புடிச்சு அட்டாக் பண்ணி டெட் பண்ணிட்டான். பேர்ட்ஸ் 6 feet ஹைட்ல இருக்கும், அட்டாக் பண்ணிட்டான். ஸோ அவனோட நேச்சர் வந்து எப்படின்னா, எதுவுமே வந்து ஒரு எனிமி பார்த்துட்டான்னா பார்க்கிங் கொடுத்து எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டான், சைலண்டா போய் தான் அட்டாக் பண்ணுவான். நம்ம சீட்டா டைகர் மாதிரி அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவன் வந்து பார்க்கிங் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டான், ஆனா அட்டாக் பண்ணிடுவான். பார்த்து ரொம்ப அளவுக்கு சாஃப்டா போய் சத்தம் ஒன்னும் போடாம போயிட்டு சைலண்டா தான் போவான். அட்டாக் பண்றது யாருக்கு தெரியாது, அந்த பேர்டுக்கு போலும் தெரியாதுல்ல, பேர்டுக்கே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, புடிச்சு கழிஞ்சிட்டு தான் தெரியும். ஆமா, கண்டிப்பா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லாமே அவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படிதான். இதுவும் அதே மாதிரிதான், எல்லாமே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் சவுண்ட் கொடுத்துட்டே போகும். இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ், பயங்கர ஃபாஸ்ட் ரன்னர். இருக்கிற 4லயுமே வந்து இது பயங்கர ஃபாஸ்ட் ரன்னர், பயங்கரமா போகும், அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ இதுதான் அவரோட பேரு வந்து சனா. ஓகே ஓகே. இதோட லிட்டர்மெண்ட் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. பப்பீஸ் சாண்டி. ஓகே, ரெண்டு சாம்பியன் தான். அப்போ நமக்கு പപ്പീസിനെ பார்க்கலாமா? പപ്പീസ് பார்க்கலாம். அப்பதான் നമ്മള് പപ്പീസിനെ കാണിക്കാൻ പോവാണ്. പപ്പീസ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് எத்தனை பப்பீஸ் இருக்கு இந்த லிட்டர்ல? இந்த லிட்டர்ல வந்து இப்போ வந்து பிரசன்ட்லி வந்து நம்ம கிட்ட 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. அதுல வந்து ஒரு மேல், மீதி 3 ஃபீமேல் ப்ரோ. இந்த 3 ஃபீமேல் வந்து இந்த 3மே ஒயிட் ப்ரோ.
ஒயிட் வித் பிளாக் ஷேடு. பிளாக் ஷேட்ல உண்டு. இது பிளாக் ஷேடு இருக்கு, இது பேச்சஸ் இருக்கு. என் கையில இருக்குன்னா இந்த இது மேல் தானே? இது மேல் ப்ரோ. இது பிக் ஆஃப் தி லிட்டர் இல்ல? இது பிக் ஆஃப் தி லிட்டர். பிக் வச்சிருக்குது ஷோய்க்கு അല്ലേ? ஷோ பர்பஸ்க்காக. அப்போ ஃபியூச்சர்ல നിങ്ങൾക്ക് ഇവനെ ഷോറിംഗിൽ കാണാൻ പറ്റും. நீங்க எதுக்காக இந்த டாகை பிக் பண்ணி வச்சது? இல்ல ப்ரோ, இது வந்து நம்மளுடைய லைனேஜுக்கு நேம்க்காக ஒன்று. ரெண்டாவது இவனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஷோலையுமே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறக்காக ப்ரோ. ஒரு கலர் வந்து ஒரு வெரைட்டியான கலர், டிஃப்ரெண்டான கலர் ப்ரோ, அது ஒன்று. ப்ளஸ் இவன் வந்து நம்ம கிட்ட இந்த கலர் இல்லை ப்ரோ, அதுக்காக தான் சரி இந்த ஷோல பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஷோரிங்காக இந்த கலரை பிக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஏன்னா ரிமைனிங் இந்த 3 கலர்ஸ்ல வந்து நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கு, அடல்ட் இருக்கு ஆல்ரெடி. அதனால இது டிஃப்ரெண்ட் கலரா இருக்கிறங்காட்டி இது பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சிருக்கேன் ப்ரோ. முதல் சொல்லும் போது முதல்ல எத்தனை கலர் இருக்கு ப்ரோ? அதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு ப்ரோ. பிரிண்டல்லே வந்து 3-4 பிரிண்டல் கலர் இருக்கு ப்ரோ. ஒன்னு டார்க் பிரிண்டல் இருக்கு, ஒன்னு சில்வர் பிரிண்டல், இன்னொரு வந்து டார்க் பிரிண்டல். அது இல்லாம வந்து அதுலயே வந்து வித் ஒயிட் ஹேர் வந்து அதிகமா இருக்கும் பிரிண்டல்ல, அது ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு டைகர் கலர் மாதிரி ஒன்று இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு பிரிண்டல் இருக்கு. அது போக வந்துட்டு இந்த ஃபான் கலர்ல ஒன்று இருக்கு. நம்மளுடைய ஒயிட் மேக்ஸிமம் ஒயிட் ப்ரோ, ஒயிட் வித் அப்புறம் டார்க் பேச்சஸ் இருக்கு ப்ரோ. ஒயிட்லயே மிக்ஸ்டு பேச்சஸ் இருக்கு, பிரிண்டல் பேச்சஸ். நம்ம நார்மல் ஷோ கூட தவிர நீங்க ஒபீடியன்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு இல்ல? ஒபீடியன்ஸ்ல இது வரைக்கும் ட்ரை பண்ணல ப்ரோ. இதுதான் அது ஒரு எய்ம் இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஒபீடியன்ஸ்லயும் இம்போர்ட்டட் பிரீட் தான் வந்து பெல்ஜியன் மாலினோஸ் டஃப். நேட்டிவ் பிரீட் வந்து ஒபீடியன்ஸ் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் ட்ரை பண்ணலாம்னு பாக்குறேன் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா வின் பண்ணா அது ஒரு சரித்திரம் தான். கண்டிப்பா ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு ப்ரோ. ரெக்கார்டு தான். அதோட பப்பிக்கு ரொம்ப டிமாண்டும் வருவேன். கண்டிப்பா ப்ரோ. ஓகே. இவன் ஏதாவது பேர் வச்சிருக்கா? சாண்டா பேர் வச்சிருக்கா. யார் பேர் வச்சது? பாப்பா தான். நீங்க தானே பேர் வச்சது? ஓ, சாண்டா தானா? ஓகே. உங்களுக்கு இதுல ஏது பப்பி தான் ரொம்ப பிடிக்கும்? இதுல சாண்டாவை பிடிக்குமா? ஓ, ஓகே. அப்ப மோளாட்டம் இது பேர் வச்சது சாண்டா தானே பேர் வச்சிருக்குது? ஓகே. அப்ப பப்பீஸ்னே இப்ப எத்தனை டேஸ் ஆயிடுச்சு? இது வந்து 63 டேஸ் ஆச்சு ப்ரோ. 63 டேஸ் ஆயிடுச்சு. 2 வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். பப்பி டிபி 9-in-1 போட்டுருக்கு ப்ரோ. நீங்க என்ன ஃபுட் தான் ஃபீட் பண்றீங்க? சேம் ப்ரோ. இதுக்கு வந்து பெடிகிரி ப்ரோ பப்பி இது. பிளஸ் வந்து சிக்கன் கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. சிக்கன் மட்டும் தான். ஓகே. எல்லாமே ரொம்ப நல்ல ஆக்டிவான சைஸ்ல, ரொம்ப அளவுக்கு சைஸ்ல இருக்கிற பப்பீஸ். நல்ல லெந்த், நல்ல போன் ப்ரோ. இவன் தானே இதுல ஆல்பா தானே? அவன் ப்ரோ. அவன் தான் டாமினேஷன் அதிகம். ஆல்பா கேரக்டர் பாப்பா கையில இருக்கிறது. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க ஃபீமேல் மட்டும் ஆல்பான்னு. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. இதுல வந்து நம்ம அப்படி வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா பப்பில வந்து நம்ம ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம். உங்களுக்கு பப்பி தானா சிலப்போ பெருசா வருதுல்ல? கண்டிப்பா தான் ஃபியூச்சர்ல. அதனுடைய கேரக்டர் வந்து நம்ம எப்படியுமே ஒரு ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் தான் இதுல வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். ஆமா, இது 3 சேலுக்கு தான் ப்ரோ. அக்ரெஷனை பாருங்க. இது 3 சேலுக்கு தான் ப்ரோ. இவனை ஒருக்கா பாக்கி எல்லாமே சேலுக்கு. ஆமா ப்ரோ. ஓகே. அப்ப நீங்க பப்பியே வேணும்னு ഓക്കെ. അത് നിങ്ങൾ പപ്പി വേണമെന്നുണ്ടെങ്കിൽ വീട്ടിലേക്ക് ஷோக்கு தவிர வீட்டுல ஆடிங்களும் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரோ. அதான் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டீங்களே, இது அக்ரெஷன் நல்லா இருக்கும், செக்யூரிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ. கிட்ஸ் கூட நல்லா பிளேஃபுல்லா மூவ் ஆகுது. பாப்பா கூட இருக்குல்ல? ஓகே. வீட்டுல கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் வேணும் ப்ரோ. ஏன்னா இதுக்கு அது மட்டும் இல்ல, நாட்டு நாய். ஆமா கண்டிப்பா. நாட்டோட அடையாளம். மெயின்டெனன்ஸ் கம்மி ப்ரோ. கண்டிப்பா. ஆமா, நாட்டோட அடையாளம். கண்டிப்பா டெஃபினட்டா. ஹிஸ்டரி, நம்ம நாட்டினுடைய ஹிஸ்டரி. இதுக்கு பப்பியோட டீடைல்ஸ் இல்ல? கண்டிப்பா ப்ரோ. ஓகே. ஃபியூச்சர்ல அப்ப இது எல்லாமே கேசி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ. வித் சர்டிபிகேட்டோட வரும். ஃபாதர் மதர் வந்து எல்லாமே சாம்பியன் தான். உங்களோட ஒரு இதுல முதோட குவாலிட்டி எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? இந்த பப்பி வச்சு சொல்லுங்க முடியுமா? முதல்ல ஐ ஸ்ட்ரக்சர், டெய்லி எப்படி எல்லாமே எப்போ வரணும் உங்களுக்கு? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெக் ஸ்ட்ரக்சர் பிளஸ் இந்த சர்விக்கல் இந்த ஸ்ட்ரக்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்ஸ், ஐஸ் வந்து டிஃப்ரெண்டா மாறும் ப்ரோ. அது பேரண்ட்ஸோட லைனேஜ் ஜெனரிக் அது வந்து மாறும்.
ரெண்டாவது இந்த ஸ்ட்ரக்சர், இந்த முன்னாடி இந்த நோஸ் கோன் பிளஸ் மவுத்தினுடைய ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இருக்கு ப்ரோ. டெய்ல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நம்ம சிப்பிப்பாறை கண்ணி மாதிரி த்ரெட்டா வரும். சிப்பிப்பாறை கண்ணி தவிர இதோட டெயில் ரொம்ப அதிகமா லென்த் அதிகமா இருக்கும் ப்ரோ. சிறுத்தை வால் போல இருக்கு. கண்டிப்பா அதே மாதிரி நீங்க இந்த லெக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புடிச்சு வச்சிருந்தா அந்த போன்ஸ் நமக்கு எண்ண முடியும் இல்ல? கண்டிப்பா அந்த டெய்ல் നമ്മുടെ മുതോള് നോക്കുന്നു. അത് மட்டுമല്ല இதோட நம்ம ஹெட் பாக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். மெயினா வந்து இது டெக்கான் பிளேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் கர்நாடகா ரீஜன் அந்த மாதிரி ரீஜன்ல தான் இது வந்து சர்வே அதிகமா பண்றாங்க. ஏன்னா கேரவன் ஹவுண்ட் இன்னொரு breed இருக்குல்ல, அது இருக்கு ப்ரோ. இது சம்பந்தம் இல்ல? இல்ல ப்ரோ, அது வேற லைனேஜ்ல இருக்கு ப்ரோ. இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்கல் டிஃபரன்ஸ் பாக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும், ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு. பாரு தவிர நம்ம கேரவன் ஹவுண்டுக்கு ഹൈറ്റ് കമ്മി അല്ലേ? ആമാ. ഓക്കേ. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് പപ്പി വേണമെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ആന്റിബ്രോയുടെ നമ്പർ നമ്മൾ താഴെ കൊടുക്കുന്നതാണ്, ഡയറക്റ്റ് വിളിക്കാവുന്നതാണ്. ഓക്കെ, നല്ല പപ്പീസ് ആണ്, നല്ല ഹൈറ്റിൽ വരുന്ന, നല്ല വീട്ടിൽ നിർത്താൻ പറ്റുന്ന നല്ല അടിപൊളി പപ്പീസ് ആണ്. പിന്നെ നിങ്ങൾക്ക് ഷോ ചെയ്യാൻ താല്പര്യം ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ ஷோ ஸ்பெசிமென் ആണ്. கண்டிப்பா ஷோ குவாலிட்டி இருக்கு ப்ரோ. அப்ப ஏதாவது வேற ஏதாவது சொல்லலாம்னா சொல்லுங்க. எடுத்துட்டு போறவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. ப்ராப்பரா அப்டேட் കൊടുക്കണം. ஆமா ப்ராப்பர் അപ്ഡേറ്റ് കൊടുക്കണം. ഓക്കെ, അപ്പോൾ ഇത്രയൊക്കെയാണ് വീഡിയോ. നമ്മള് മുതോൾ ഹൗണ്ടിന്റെ വീഡിയോ കാണിക്കാനാണ്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടെന്ന് വിശ്വസിക്കുന്നു. നമുക്ക് എന്തായാലും അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.